ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்டெட் எக்ஸாமோட பேப்பர் 1 நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி படிக்கணும் அப்படின்றதுல குழப்பம் இருக்குன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஎன்டெட்டோட பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு கன்டென்ட் ரொம்பவே சிம்பிள் தான். நீங்க டிசிப்ளின்டா படிக்க தெரிஞ்சீங்க, என்ன படிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சதுனாலே கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். சோ அத தான் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து சொல்லப் போறேன். சோ நம்மளுக்கு எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் இப்ப லெஸ் தென் 2 மந்த்ஸ் தான் இருக்கு. 2 மாதங்களுக்கும் குறைவான நேரம் தான் இருக்கு. சோ இந்த நேரத்துல நீங்க கரெக்ட்டா ஸ்மார்ட்டான டைம் டேபிள் பயன்படுத்தி படிச்சீங்க அப்படின்னாலே தாராளமா உங்களால பாஸ் பண்ண முடியும். கஷ்டப்படாமலேயே பாஸ் பண்ண முடியும். ஈஸியா குறைஞ்ச டைம் செலவு பண்ணியே படிச்சு பாஸ் பண்ண முடியும். சோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டெய்லி பேசிஸ்ல உங்களால ஒதுக்க முடியிற டைம்ல எவ்வளவு முடியுமோ மேக்ஸிமம் அதை ஒதுக்கிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்திருக்கிறது மார்னிங் ஒரு 1 ஹவர், ஈவினிங் வந்து ஒரு 1 1/2 ஹவர்ஸ் கொடுத்திருக்கேன். உங்களோட டைம் டேபிள பொறுத்து இதை நீங்க 1 ஹவர் 1 ஹவரா கூட மாத்திக்கலாம். அல்லது மார்னிங்ல 1.5 ஈவினிங் 1 அப்படி கூட மாத்திக்கலாம். நான் இதுல எப்படி டைம் டேபிள் உங்களுக்கு பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னா, நம்மளுக்கு மொத்தமா 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா? நம்மளுக்கு ஒன்னொன்னுக்கும் 30 மார்க்ஸ் தான். பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் டிஎன் டெட்ல பேப்பர் 1 இருக்கட்டும், பேப்பர் 2 இருக்கட்டும், ரொம்ப தயங்குறது, பயப்படுறது சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி பார்த்து தான். சோ அதனால அதுக்கு ஜெனரலாவே எக்ஸ்ட்ரா டைம் வந்து ஒதுக்கி உங்களுக்கு நான் வந்து கொடுத்திருக்கேன். டெய்லி பேசிஸ்ல நீங்க சிடிபி பாக்குற மாதிரி இருக்கும். வேற ஈவினிங் டைம்ல நீங்க சப்ஜெக்ட மட்டும் ரொட்டேட் பண்ணி பாப்பீங்க. அதாவது சப்ஜெக்ட் நம்மளுக்கு 4 இருக்கு இல்லையா? அதை வந்து 1 ஹவர் 1 ஹவர் 1 ஹவர் அல்லது 1 1/2 ஹவர்ஸா ரொட்டேட் பண்ணி நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. சோ உங்களோட டைம் டேபிளோட அவுட்லைன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். லைக் டெய்லி பேசிஸ்ல வாரத்துல 7 நாட்கள் இருக்கு. அதுல 5 நாட்கள் மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் மார்னிங் ஒரு 1 ஹவர், ஈவினிங் ஒரு 1 1/2 ஹவர் நீங்க வந்து எக்ஸாம்க்கு ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. உங்களால இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னா மேக்ஸிமம் உங்களால எவ்வளவு முடியுமோ அதை ஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் இதை போட்டிருக்கிறது போத் ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் பீப்புள மனசுல வச்சுதான் போட்டிருக்கேன். நீங்க நான் ஒர்க்கிங் பர்சனா இருந்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நீங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வந்து செலவு பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஎன் டெட் வந்து ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் கிடையாது. எலிஜிபிலிட்டி எக்ஸாம் மட்டும்தான். சோ நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அந்த கட் ஆஃப் ரேஞ்ச கிராஸ் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு போதும். சோ அந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆனோம் அப்படின்னாலே தாராளம். சோ இப்ப மார்னிங்ல ஒரு மணி நேரம் நீங்க சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி படிக்க போறீங்க. ஈவினிங் டைம்ல சப்ஜெக்ட்ஸை வந்து ரொட்டேட் பண்ணி படிக்க போறீங்க. இப்ப திங்கக்கிழமைனா தமிழ் படிப்பீங்க, டியூஸ்டே அப்படின்னா இங்கிலீஷ் படிப்பீங்க, வெனஸ்டே மேத்தமெட்டிக்ஸ் படிப்பீங்க, தேர்ஸ்டே வந்து என்வாயன்மெண்டல் ஸ்டடிஸ் வந்து படிப்பீங்க. அண்ட் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த வாரம் ஃபுல்லா சப்ஜெக்ட்ஸ் மட்டும் நீங்க என்னென்னலாம் பாத்தீங்களோ அதை ஒரு கிளான்ஸ் வந்து ரிவிஷன் பார்க்க போறீங்க ஆன் ஃப்ரைடே. சரி, ஓகே மேம், இந்த 5 நாள் நான் டைம் டேபிள் போடுறேன். இது வந்து நீங்க அவுட்லைன் மட்டும் கொடுத்திருக்கீங்களே, அதுல என்ன எப்ப படிக்கிறது அப்படின்றத நான் எப்படி டிசைட் பண்றது அப்படின்னா, அது உங்களோட இஷ்டம் தான். நான் இப்போ ஒரு சாம்பிள் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்ப மேபி உங்களோட ஃபர்ஸ்ட் வீக்கோட டைம் டேபிள் இந்த மாதிரி இருக்கலாம் பார்க்க. இப்ப நீங்க திங்கட்கிழமை எடுத்தீங்க அப்படின்னா சிடிபில growth, டெவலப்மெண்ட், பிரின்சிபல்ஸ் ஆஃப் டீச்சிங் பத்தி படிக்கலாம். நீங்க அப்படி இல்ல எனக்கு ஒரு யூனிட்ட முடிச்சுட்டு அடுத்த யூனிட்டுக்கு போனாதான் எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படி ஃபீல் பண்றீங்கன்னா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய யூனிட்ஸை நாட்களை பொறுத்து டிவைட் பண்ணிக்கோங்க. ஒரு யூனிட்டை வந்து 3 டேஸ்ல முடிக்கணும், ஒரு யூனிட் 4 டேஸ்ல முடிக்கணும், அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க சிடிபி பொறுத்த வரைக்கும். சோ அதை மட்டும் செக்ரிகேட் பண்ணி அது ரிலேட்டடா உங்க இருக்கக்கூடிய நோட்ஸை நீங்க வந்து பாத்துக்கலாம். இன்கேஸ் நீங்க ஏதாவது அகாடமில ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருவாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த நேரத்துல கிளாஸ் இருக்கு அப்படின்னா, கிளாஸ் இருக்கிற நேரத்தை தாண்டி எக்ஸ்ட்ராவா ஒரு 1 ஹவர் 1 1/2 ஹவர்ஸ் படிக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்க கிளாஸஸ் போறதோட மெயின் பெனிஃபிட் என்னவா இருக்கும் அப்படின்னா, நீங்க நோட்ஸை தேடி அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. அதெல்லாம் உங்க கையிலேயே இருக்கும். நீங்க படிக்கிற ஒர்க் மட்டும் கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா போதும். சோ இது ஒரு சாம்பிள் டைம் டேபிள் மட்டும் தான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் கொடுத்திருக்கிறது. இது நீங்க எப்படி படிக்கிறீங்கன்றத பொறுத்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் வந்து சப்ஜெக்ட் எடுக்கும்போது இயல் வைஸா பாத்துக்கிட்டே வருவீங்க, இல்ல ஸ்டாண்டர்ட் வைஸா வந்து பாத்துட்டே வருவீங்க. அப்படி இல்ல ஒரு சில பேர் வந்து ஒரு கிராமர் அப்படின்னு எடுத்தோம்னா எல்லா 6th 7th இந்த மாதிரி ரேஞ்ச் ஒரு ரேஞ்சா பார்த்து எல்லாத்துலயும் எங்கெங்க இருக்குன்னு பார்த்து படிப்பீங்க. சோ அது உங்களோட இஷ்டம் தான். நான் பர்சனலா படிக்கிறது வந்து இயல் வைஸா போறது ஈஸி அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்றேன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். ஓகே, இதை முடிச்சிட்டேன், இந்த இயல் முடிச்சிட்டேன், அந்த இயல் முடிச்சிட்டேன்ற அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். பட் உங்களோட இஷ்டம் தான். நீங்க டாபிக் வைஸா போறீங்க அப்படின்னாலுமே தாராளமா போய்க்கலாம். பட் ஒரு வாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு அந்த டைம் டேபிள போட்டுட்டு டெய்லி அந்த டைம் டேபிள்ல நீங்க என்ன போட்டிருக்கீங்களோ அதை முடிச்சுட்டு படுக்கணும் அப்படின்றது ஒரு ஹேபிட்டா டெவலப் பண்ணிக்கோங்க. அதை நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய நாட்கள்ல நீங்க டிசிப்ளின்டா போனீங்கன்னாலே தாராளமா டிஎன்டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம கொஸ்டின் பேப்பர் வந்து அவ்வளவு கஷ்டமா அந்த மாதிரிலாம் இருக்காது. சிம்பிளா தான் நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்க போகுது. சோ வார நாட்கள்ல 5 நாட்கள் நீங்க இந்த டைம் டேபிள் ஃபாலோ பண்ணி படிக்கிறீங்க. அதாவது மார்னிங் சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி, ஈவினிங் வந்து சப்ஜெக்ட் வந்து ரொட்டேஷன்ல வந்து படிக்க போறீங்க. அண்ட் சரி, சனி ஞாயிறு அப்ப எனக்கு ஜாலியா ஃப்ரீயா அப்படின்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க அந்த வாரம் ஃபுல்லா படிச்ச சிடிபியை ஒரு ரிவிஷன் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வச்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு புக்ஸ் வச்சிருக்கலாம், இல்ல நீங்க ஆல்ரெடி உங்களோட சீனியர்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணி வச்சிருக்கலாம். அதை வச்சு நீங்க படிச்சது உங்களால பதில் எழுத முடியுதா அப்படின்றத கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நம்ம படிக்கிறதையும் தாண்டி மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம எல்லாமே படிக்கிறது ஈஸியா படிச்சிருவோம். பட் உண்மையாவே கொஸ்டினா அதை கேட்கும் பொழுது நம்மளால பதில் சொல்ல முடியுதா, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு மார்க் கொடுக்க போகுது. சோ அப்ப கண்டிப்பா நீங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணணும்.
ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஃபுல் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்றதுக்கு டைம் ஒதுக்கிடுங்க. எவ்வளோ ஆக்சுவல் ஒரு எக்ஸாம்ல நம்ம எப்படி உட்கார்ந்து எழுதுவோம், எப்படி டைமர் வந்து போகும், நம்ம வந்து பக்கத்துல ஓஎம்ஆர் வச்சு எழுதுவோம். ஸோ இந்த பிராக்டிஸ் எடுத்துட்டு வரணும். ஏன்னா ஜென்ரலா நல்லா படிக்கிறவங்க கூட எக்ஸாம்க்கான பிராக்டிஸ் எடுக்கல அப்படின்னா பயந்துருவாங்க. எக்ஸாம் போனா ஒரு ஃபர்ஸ்ட் 10 or 15 மினிட்ஸ் ஒரு பதட்டத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம போயிடும். ஸோ அதனால நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆயிடும். ஒரு சில கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியாம போயிடும். ஸோ அது நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே மார்க் டெஸ்ட்ன்றது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி ஆயிடும். இப்ப நம்ம பல் விளக்க பயப்படுவோமா? பயப்பட மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி மார்க் டெஸ்ட் எழுதுறது ஒரு நார்மல் ஆக்டிவிட்டி. அவ்வளவுதான். அந்த அளவுக்கு நீங்க வந்து பிராக்டிஸா இருக்கணும். அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயம், அந்த ஃபேக்டர், டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல எக்ஸாம்ல, அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது. அண்ட் எப்பயுமே நான் சொல்றது, நீங்க எவ்வளோ மார்க் டெஸ்ட் இம்பார்ட்டன்ட் எழுதுறீங்களோ அதை விடவும் அந்த மார்க் டெஸ்ட்ல நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்றதை கண்டுபிடிச்சு நெக்ஸ்ட் டைம் அதே தப்பு நடக்காம பாத்துக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா யாரா இருந்தாலும் சரி 100% ஆஃப் த போர்ஷன்லாம் படிக்க வேண்டிய அவசியமும் இல்ல, படிக்கவும் முடியாது. நீங்க படிச்சீங்கனாலுமே ஏதோ 1-2 கொஸ்டின் உங்களுக்கு அவுட் சைட் ஆஃப் த போர்ஷன் வந்திருக்கு தான் போது, அது நம்ம தப்பா தான் எழுதிருக்க போறோம். அப்படி தப்பா எழுதுனதுல நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்றத கண்டுபிடிச்சு அந்த எரரை நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா தான் நெக்ஸ்ட் டைம் உங்களோட மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஒரு நாள்ல கண்டிப்பா மார்க் டெஸ்ட் எழுதணும், பிளஸ் எரர் அனாலிசிஸும் பண்ணிக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரொட்டேஷனல் ஷிஃப்ட்ல இருக்கீங்க நீங்க, உங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவ் கிடையாது, உங்களுக்கு டியூஸ்டே லீவ், வெனஸ்டே லீவ் இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இருப்பீங்க. உங்களுக்கு என்னைக்கு லீவ் இருக்கோ அன்னைக்கு இந்த ஃபுல் டெஸ்ட் எழுதுறது, எரர் அனாலிசிஸ் பண்றதெல்லாம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைம் டேபிள பேஸ் பண்ணி உங்களோட அவைலபிலிட்டியை பொறுத்து டைம்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது 6 to 7 AM கொடுத்திருக்கேன். பட் நீங்க ரொம்ப ஏர்லி மார்னிங் தான் அவைலபிள், நான் டிராவல் பண்ணோம் அப்படின்னா 4 to 5 போட்டுக்கோங்க. இல்ல 5 to 6 போட்டுக்கோங்க. அது உங்களோட இஷ்டம் தான். பட் எவ்ரிடே பேசிஸ்ல 2 ஹவர்ஸோ 2.5 ஹவர்ஸோ ஸ்பெண்ட் பண்ண பாருங்க. இதை நீங்க கரெக்டா ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பா டிஎன்டெட் எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம். இது வந்து ரொம்ப அப்படியே பெரிய விஷயம், கஷ்டம் அப்படின்னா தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நீங்க ஒர்க்கிங்கா இருந்தாலும் சரி, ஃபுல் டைமா படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இது ஒரு சிம்பிள் எக்ஸாம். நான் ஆல்ரெடி படிச்சதுதான். நான் படிச்ச விஷயத்த திரும்ப ஒரு தடவை கிளான்ஸ் பார்க்க போறேன், அவ்வளவுதான். அதுவும் ஸ்கூல் புக்ஸ் தான். சோ கண்டிப்பா நம்மளால பாஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்புங்க. ஒரு விஷயத்த நீங்க நம்பினா மட்டும்தான் நீங்க வந்து டிராவலே பண்ண முடியும் ஃபர்தர். உங்க மேலேயே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் எக்ஸாம்ஸ் பாஸ் பண்றது. சோ நான் உழைக்க போறேன், அந்த உழைப்புக்கு எனக்கு கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்புங்க. அதை நம்பினா மட்டும்தான் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். சோ இந்த டைம் டிஎன்டெட் எக்ஸாம்ல கண்டிப்பா நீங்க நல்ல மதிப்பெண்களோடயே வந்து குவாலிஃபை ஆவீங்க. அதுக்கு ப்ரொஃபசர் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்கள். உங்களுக்கு டிஎன்டெட் ரிலேட்டடா எதர் பேப்பர் 1, பேப்பர் 2 என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அல்லது இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் எனக்கு கஷ்டமா இருக்கு, இல்ல இது எப்படி படிக்கணும், இந்த மாதிரி சொல்லுங்க. இப்படி ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமே அது ரிலேட்டடாவும் உங்களுக்கு நான் வந்து வீடியோஸ் பப்ளிஷ் பண்றேன். அன்டில் தென் நல்லா படிங்க, நம்பிக்கையோட படிங்க, பயப்படாம படிங்க. எல்லாருக்கும் இருக்கிற நாட்கள் தான் நம்மளுக்கும் இருக்கு. எல்லாரும் எப்படி படிக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம படிச்சோம்னா பாஸ் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு படிக்கணும். படிச்சா கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட்.